தாய் தான். ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அப்படி இந்த தாய்க்கு பாரானவர் அண்ணி என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சமானமானவர். தம்பி எங்க சுற்றம் 60 பசுபக செய்தாங்க. அதை மட்டும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா கோலத்தனமா மறைஞ்சிருக்கிற ஆனா பெரிய பொம்மை கட்டாயம் வந்துருமா. கடைசி நேரம் வருமா கட்டாயம் வந்துருவான். மரியாதை கொடுத்து பார்த்தேன். மரியாதையே எத்தனையோ வஞ்சனை செய்து அனைத்து பொருட்கள் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறாப்பா. இவளை அடிச்சா சிதற அடித்தால் தண்ணி விளங்கிட்டா அமர்ந்து கொண்டிருப்பான். அப்படி தரன்னு பிடித்து இழுக்கிறவன் விட மாட்டேன். அடித்தான் கதையத்தை தலைமையாதே என்ன தொட்டி வீரானால் கெட்டியவன் தம்பி பெரிய பொம்மை தானே எடுத்துக்கலாம். அடுத்தவங்க பொருள் ஆசைப்படுவியா? வேணடா கண்ணே பீமசேனா, இந்த அஸ்லாபுரத்துக்கு நான் வந்தேன்டா கண்ணே. என்ன அண்ணன் என்று பாராமல்
சரி விளக்கேன வாங்கி கொடுக்குறேன் அப்புறமாக தம்பி பீமனை அழைச்சிடுவோம். என்னுடைய தம்பி தெரியாதுன்னு நான் பார்க்கணும். அவருடன் பேசணும். தம்பி தெரியாத அண்ணா என்ன செய்வோம் நானும் அவன் நீ கூறா நீ மடிய வந்து என்ன கண்ணங்கள் அவன் கொள்குதல் பார் என்று இருக்கின்ற போது என் தமிழ்ந்த தமிழாகிய பீமங்கலத்துல எப்படியப்பா வண்டியா கிடைச்ச அண்ணா நமக்குள் நேற்று இருக்கின்ற சண்டை நான் முடிக்க வேண்டும் என்று எண்ணி பாரு இந்த மாண்ட பிரேதைகள் எல்லாம் இருபத்தி ஏழுபடியாக ஆமா அதை வைத்து உன் சிரசு நான் இந்த உலக ஆளலாம் என்று நினைக்கிற நேரத்தில் அண்ணா வந்து பீம தர தரன்னு இழுத்து வராங்க அவன் யார்? அவன் தம்பி பெரியப்பா மைந்தன். அவனும் தம்பி நீயும் தம்பி. என் கண்ணு முன்னாலே தம்பி அடிக்கிறா. அண்ணன் சொல்லிட்டா கோடு போட்டா தாண்ட கூடாது. அப்படியே ஆர்வக்கால ஓடி நம்ம தம்பி ஊரார் அடித்து மலையில கொட்டுறான். பாஞ்சு பேர் கஷ்டத்தை தெரியாதனா அண்ணா உன்னை பார்க்கின்ற போது என்னுடைய உள்ளமானவை கலங்கி இருந்தனா கண்ணு நீ எப்படியா பற்ற பெருமை வாய்ந்தவன் எப்படியா அரசாட்சி செய்யக்கூடிய மனிதன் இப்படி மேல் பார்த்தா தாரதாரியாக உதிர அவனை போறதுக்கு உன்னை போட்டுருவாப்பா தெரியுமா எந்த மேல தானே கம்பத்தை காலால் உதைத்துக் கொண்டு நீ சிவாதனத்தில் இருக்கின்ற போது உனக்கு அரிரதர் மகரதர் சமரதர் என்று சொல்லக்கூடிய யானையெல்லாம் உன் பக்கமாக சுற்றி இருக்குமே. அப்படி சுத்துகின்ற போது இந்த மல்லிகை பூவை எடுத்து அந்த காப்பானது இந்த பாதத்தை கொண்டு உருட்டும் என்று இந்த பாதத்தை ஆமா உருட்டும் என்று அந்த காம்பை கிள்ளிவிட்டு காம்பை கிள்ளிவிட்டு அந்த மலரை தூவி அது மேல் வந்து அமர்ந்து வீசவோ உனக்கு ஆளாத்தி எடுக்கவோ ரம்பை உருவத்தை கிலோ தம்மை என்று சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் உனக்கு முன்ன நாட்டியம் ஆடுவார்கள். அப்படியாய் பெற்ற பாதம் இன்றைக்கு இந்த மண்ணில பிறந்தப்பா. அண்ணா அண்ணா நான் என்ன ஆசை Hey!
வயிற்றிலே பிறந்த காரணத்தினால் அண்ணா இந்த மண்ணாடு விட்டு நான் எப்படி பிரிவேன் அண்ணா எப்படியோ நீயே இந்த அத்தினாபுரி ஆளக்கூடியது நானே உன்னை இந்த அத்தினாபுரி 56 தேசத்தில் நீ கூட ஆனால் வந்து தரப்பு பிள்ளைகளும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். சரி, அப்படி வாழ வேண்டுமானால் நான் சொல்லுவதை போல் நீ கொடுத்தியே அந்த இந்திர பரிசு மட்டும் சொல்லக்கூடிய நாடு அந்த நாட்டில் வெள்ளிக்காய் பிறந்த பாவனை அதன் குடும்பத்தில் எல்லாம் அத்தினாபுரி 56 ஒரு கலாச தண்ணி பங்கு சரிசமம் என்றால் வெள்ளிக்காய் அந்த பாவனை போல் நாடு அன்று பாவா கீர்த்தியது உண்மைதான். என்னத்துக்கு சண்டை தர்மா அது இதுக்கு சம்மந்தப்படி வேணும். ராயல் ஒரு கை கீழே ஒரு கை குடிச்சு கொடுத்துருவாங்க ஜாட்டையில் ஜாட்டை சொல்றா அப்படி அறிவு அந்த வடங்க எனக்கு நாடு நகரம் எதுவும் ஆனா தம்பி ஆனா மதத்தா சும்மா அவர்கிட்ட சொல்றேன் வயல் கை இருக்கிறானா வயல் கை ஜெயகந்தா ஜெயகந்தா சரி அதே போல் நீ பெரியப்பா மாதிரி நான் சித்தப்பா பிள்ளை இருத்தரப்பு பிள்ளைங்க நம்ம ஒற்றுமையோடு இருக்க வேண்டுமானால் கையை வைக்க அந்த இந்திர பரிசம் ஆணவ பரிசம் எல்லாமே வச்சுக்கோ. சரி எனக்கு நாடே வேண்டாம். ஆனா நீ யாரு? என் தம்பி. சரி பீம யாரு? அவனும் தம்பி. சரி இருதரப்பு பிள்ளையும் வேண்டும். அதற்காக தம்பி நீ அனைத்து வச்சுக்கோ. அது எனக்கே சொந்தம். 32 அடி கொண்ட ஒரு சொங்கராலே 32 அடி தான் வரும். 32 அடி உள்ள ஒரு அரமனை மட்டும் ஒரு அரமனை தரமா அட உயிர் உள்ளவரை ஊரை கொடுக்கணும். அவனாவது போய் நீ அவனை தூண்டி விடுற. பேசு பேசுப்பா பேசு. அன்பே தெரியாதுன்னா நீயும் நானும் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை. ஆனா என் ராஜ்யத்தை வேணா நீ அந்த கருவத்தையும் கொடுக்காத. நான் கொடையான் என்பது என்னோட வார்த்தை இல்லை. நீ கொடுக்க போறதில்ல, பீமே உன்னை விட போறதில்ல. அவனை விடாதண்டை நீ தொடாதண்டை எப்படியோ போ. தம்பி உன்னை பார்த்தால் என்னுடைய
அங்கமெல்லாம் பதறுகிறது. ஏன் காரணம்? ஏன் காரணம்? சேவை அனைத்தும் அறிந்திருக்கிறார். நேற்று வரை எல்லாருக்கும் சேனாதிபதி கொடுத்து அனுப்பி வைத்தார். இப்ப நிராயுதபாணியாக இருக்கிறார். நீ யாரு? என் தம்பிதான். சரி, பீமனும் என்னுடைய தம்பிதான். ஆனால் அவனை நீ மடிப்பதற்காக என்னிடத்தில் ரதம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ரதத்தில் ஏறிவிட்டால் ஏறி இந்த வஜ்ராயுதத்தை கொடுக்கிறேன். இதை கொடுக்கிறேன். ஆனால் என் ரதத்தில் ஏறி இந்த வஜ்ராயுதத்தை கொடுத்தேனானால் பீமனுடைய சிறு அரும்பு கீழே விழுந்து விடும். சரி, அவன் உயிர் போயிரும், நீ உயிரோட தப்பிச்சுக்க. அப்படி பீமன் இறந்து விட்டாலும் எனக்கு 4 தம்பிமார் உண்டு உன்னோடு. சரி, அல்லது பீமன் கரத்தால் உன் சிரம் அருந்து விழுந்தாலும் எனக்கு 4 தம்பிமார்கள் உண்டு. பீமன் துரியோதனன் உயிரோடு இருந்தாலும் எனக்கு 4 தம்பி. எப்படி 4 தம்பிமார்கள் உறுதியாக இருக்கிறார். அதனால் என் மதத்தையும் கொடுக்கிறேன், என் வஜ்ராயுதத்தை கொடுக்கிறேன். அது ஒரு தாத்தா பீமனுடைய சிரத்தை அறுத்து விடு. சரி, தர்மராஜன் எங்கே நாட்டிலே தர்மம் நிலைக்காமல் போய்விடுவோம் என்று நினைத்தேன். என் அண்ணா தர்மத்திற்கு நிலைநாட்டி விட்டார். தர்மம் ஒரு காலம் வெற்றி அடையும், பொய்மை வெற்றி அடையாது. தர்ம புத்திரன் என்பதற்கு உதாரணம் காட்டி விட்டாங்க என் அண்ணன். சரி, நான் யாத்திரை வாங்கணுமா? என்ன கொடுக்கிற? இது மானியர் தர்மராஜன் வைத்தால் மானியரை வென்று விடலாம். தேவை இந்திரனானால் சும்மா சொல்லாத. எந்த துரியோதனை யாத்திரை வாங்கி பழக்கம் இந்த வாழை வைத்து பீமனை வீழ்த்தினார். இந்த உலக மக்கள் நீ கொடுக்க போறதெல்லாம் பீமே உன்னை ஆண்டவர வாயா. வேலை முடிஞ்சா வாயா. ஆமா, கட்ட கட்டிட்டீங்களா? மாமா, துரியோதனன் உனக்கு என்ன உறவு? எனக்கா? என் மருக. உனக்கும் மருகள். நான் 50 ஆண்டாக்களும் அந்த பிள்ளை. அது இல்லாத தூது செல்லுகின்ற போது நான் உன்னிடம் மாமா தூதுக்கு செல்லுகிறார். செல்லுகின்ற போது திரிய நாட்டை கொடுத்தால் அப்படி நாடு கொடுத்து மறுத்து விட்டால் நாங்கள் காடகமையை செல்லுகிறோம். தம்பி துரியோதனே ஆளுக்கு சொன்னேன். போன பாரத போற வேலை முடிச்சு அது மட்டுமல்ல, இப்போது இடத்தில் செல்லுகிறாய். சென்று இந்த சண்டையை நிறுத்திடணும். இந்த சண்டையை நிறுத்திடணும். சண்டை நிறுத்திடலாம். வரப்போங்க கூட ஓட்டி கூட போய் வேலை போட பயன்படுங்க. இந்த சண்டையை நிறுத்திடணுமாமா? தர்மா வேலை முடிச்சா நான் என்ன நானாச்சு எங்க மச்சானாச்சு என்னுடைய அத்தமாய் செல்லுகிற நான் பார்த்துக்கிறேன். இறைவனோட